ஜோதி தோன்றும் ஒரு தேசம் உண்டு, விசுவாச கண்ணால் காண்கிறோம். ஆமென். நம் பிதா அழைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க செல்லுவோம். சந்தோஷத்தோடு கூட சொல்லுங்க. ஜோதி தோன்றும் ஒரு தேசம் உண்டு, விசுவாச கண்ணால் காண்கிறோம். நம் பிதா அழைக்கும் பொழுது எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? நாம் அங்கே வசிக்க செல்லுவோம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இன்பராயிற்றிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். இன்பராயிற்றிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். இன்னொரு விஷயம் கூட, இன்பராயிற்றிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். இன்பராயிற்றிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். அந்த வான்கரையில் நாம் நின்று விண்ணோர் கீதங்களை பாடுவோம். துக்கம் யாவும் அற்று மகிழ்ந்து கர்த்தரில் ஆறுதல் அடைவோம். இன்னொரு விஷயம் கூட, அந்த வான்கரையில் நாம் நின்று விண்ணோர் கீதங்களை பாடுவோம். துக்கம் யாவும் அற்று மகிழ்ந்து அடைவோம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இன்பராயிற்றிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். இன்பராயிற்றிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். மறுபடியும் மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். முடிஞ்ச உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள சொல்லுங்க, உன்னை நான் அங்கே பார்க்க விரும்புகிறேன்னு சொல்லுங்க பார்ப்போம். உங்களை நாங்கள் அங்கே பார்க்க விரும்புகிறோம். உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், உங்கள் பெற்றவங்களாக இருக்கலாம். ஆமேன், நாங்கள் உங்களை அங்கே பார்க்க விரும்புகிறோம். ஆமேன் சொல்லுங்களேன். இந்த சபையில் உங்களை பார்க்கறது எனக்கும் பெரிய சந்தோஷம். ஆமேன். ஆனால் அங்கே உங்களை பார்க்கறது தான் என்னுடைய உண்மையான சந்தோஷம். ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நாங்கள் உங்களை யாரையும் மிஸ் பண்ண விரும்பலை. அப்போ நம்ம ஒருத்தர் பார்க்கணும். ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். இதே அகாப்பே முழு சபை அங்கே பார்த்தோம்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு பாருங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. ஏமேன் ஏமேன் ஏமேன். நல்ல கைகளை தட்டுங்க, அப்பாவுக்கு நன்றி சொல்லி பாருங்க. ஆமென். அங்க நான் பார்ப்பேன் பிரதர். ஹல்லேலூயா. அவருடைய மகிமையில, அந்த சந்தோஷத்துல, அந்த சத்தம் என் காதுகள்ல கேட்கும். அதை மிஸ் பண்ண மாட்டேன். அந்த சத்தத்தை நான் கேட்பேன். ஆமென். அந்த சத்தம் என் காதுல விழும். திருடனை போல அந்த நாள் எனக்கு இருக்கவே இருக்காது. ஆமென். நான் மறுரூபம் அடைந்து என் தேசத்துடைய சத்தத்தை கேட்டு அந்த இடத்துல நான் சந்திப்பு நம்ம ஒன்னா பார்க்கலாம்னு தைரியமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சிலர் ஒருத்தர் பார்க்கும்போது நாளைக்கு பார்க்கலாம் பிரதர். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா பைபிள் சொல்றதுக்கு கேரண்டியே கிடையாது. ஆனா சொல்லுங்க, அவருடைய மகிமையில நாங்க ஒருத்தர் பார்ப்போம். அதுக்கு கேரண்டி இருக்கு. அவருடைய சத்திய வசனத்தின்படி நீங்கள் நான் வாழ்ந்தால் போதும். நல்ல கரங்களை தட்டி உராபால சந்தரலனமா உடமனம சபதுரபலபா ஆவில நிரம்பி சொல்லுங்க பாப்பா. ஆராதிங்க பாப்போம். ஓரிமானா சந்தரி அந்தரலனமா. அந்த மகிமையின் நம்பிக்கையில், அந்த மகிமையின் சந்தோஷத்துல ஆமென், நாங்க ஒருத்தர் அந்த மகிமையில பார்ப்போம். ஆமென். இந்த உலகத்தோட்டு போகும்போது டாட்டான்னு சொல்லிட்டு பை பை மறுபடி பார்ப்போம்னு சொல்லிட்டு போ. ஹல்லேலூயா. ஐயோ சாக போறேன்னு நீ ஒரு விசுவாசி சாக கூடாது. ஐயோ என் லைஃப் முடிய போகுதுன்னு சொல்லக்கூடாது பிரதர். பபாய் ஆமென். மகனே டாட்டா, மறுபடி பார்ப்போம். ஹல்லேலூயா. மறுபடி நம்ம சந்திப்போம் அப்படின்னு இந்த உலகத்தை விட்டு போகணும். அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள ஏற்படுத்துங்க. உங்க பிள்ளைகளுக்குள்ள ஏற்படுத்துங்க. உங்க குடும்பங்களுக்குள்ள ஏற்படுத்துங்க. ஆமென். கிறிஸ்து இன்றைக்கு மகிமை நம்பிக்கையாய் உங்களுக்குள்ள இன்றைக்கு எழும்பட்டும். ஓ ரமண சந்தரலனமா. ஹல்லேலூயா. அந்த வான்கரையில் நாம் நின்று கீதங்களை பாடுவோம். துக்கம் யாவும் அற்று மகிழ்ந்து சுத்தரில் ஆறுதல் அடைவோம். எனக்கு பெரிய சந்தோஷம். அந்த வான்கரையில் நாம் நின்று விண்ணோர் கீதங்களை பாடுவோம். துக்கம் யாவும் அற்று மகிழ்ந்து. எத்தனை பெரிய சந்தோஷம். கரங்களை இப்பொழுது வானத்துக்கு நேராக உயர்த்தி இன்பராயிற்றிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம்.
அவரை வணங்கி துதிப்போம். என் பிதாவின் அன்பை நினைத்து அவரில் மகிழ்ந்து பூரிப்போம். மீட்பின் நன்மைகளை உணர்ந்து அவரை வணங்கி சொல்லுங்க. அவரை வணங்கி இப்பொழுது முழு பலத்தோடு கரங்களை உயர்த்தி இந்த ராத்திரியிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். இந்த ராத்திரியிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். இந்த மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம்.